ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்களோட சாச்சி வீட்டில் தான் நம்ம வந்து இருக்கோம். ஸோ எங்கள் சாச்சி வீட்டில் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மறுவீடியில் நம்ம வந்து இப்போ இருக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எங்கள் சாச்சி வீட்டிலேருந்து இப்போ நம்ம ஆட்டோவில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபங்க்ஷன் வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம சாப்பிட்டுட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட வந்துட்டோம். ஸோ என்னோடய ஸ்டைல் பார்க்குறீங்களா வச்சுக்கோங்களேன், பிரியாணி போட்டாங்க, எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டைல் இருக்குது, நான் எப்படி வந்து பிரியாணி சாப்பிடுவேன்னு அது நீங்கள் பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க ஸ்வீட் பிரியாணின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரெட் ஹல்வாவும் நீங்கள் பிரியாணியும் வந்து சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் செச்சாவோட பாப்பா. ஸோ அவங்க வந்து எனக்கு தங்கச்சி. ஸோ அதுக்கு அடுத்தது நான் பாட்டுக்கு இங்கேருந்து குதிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டுட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து இப்போது நம்ம கண்ணுக்கு சிக்கிடுச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு தேவையான 2 ஜூஸ் வாங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு 2 சிப்ஸ் நான் வாங்கின போது எங்கள் அம்மாவா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போது பஸ்ஸுக்கு நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் டிரைவர் சீட் பக்கத்தில் நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து நம்ம ஆட்டோ கொண்டோம். ஸோ நான் தான் இராதாச்சு அல்டா ஃபேனாக பை